வருவாங்க. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தும் போது சோரிய செய்வான் அவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆராதனை வேளைகளிலும் கூட தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தகுதி இல்லாத என்னையும் கூட தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படியாய் தகுதிப்படுத்தின என் தேவனுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததான சபையின் போதகருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக வார்த்தைக்காக நாம் சிறிது நேரம் கண்களை மூடி நாம் ஜெபித்து கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தைக்காக நாம் ஜெபித்து தொடர்ந்து ஜெபத்தோடு நாம் வார்த்தைகளை கேட்போம். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லப்பா, நான் வெறுமையான பாத்திரம், உம்மைத்தான் நம்பி வாழுறேன். ஒன்றுமில்லப்பா, நான் வெறுமையான பாத்திரம், உம்மைத்தான் நம்பி வாழுறேன். கரங்களில் பொறிந்தவரே, தோளில் சுமக்கின்றீரே, அனாதையாவதில்லை, நான் கைவிடப்படுவதும் இல்லை. என்னை கரங்களில் பொறிந்தவரே, தோளில் சுமக்கின்றீரே, அனாதையாவதில்லை, மறக்கப்படுவதும் இல்லை. ஒன்றுமில்லப்பா, நான் வெறுமையான பாத்திரம், உம்மைத்தான் நம்பி வாழுறேன். ராஜா பிரியமில்லப்பா, நான் வெறுமையான பாத்திரம், உம்மைத்தான் நம்பி வாழுறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்து இருக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் கற்றுக் கொடுக்கிறதான வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளவும் அதை தியானிக்கவும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிவு வரைக்கும் நாங்கள் ஏக சிந்தையோடும் ஒரு மனதோடும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஸ்தோத்திரம். இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு கொடுக்க போகிற செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிறதான தலைப்பில் இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், இந்த நிகழ்கால கட்டத்தில் பயம் என்பது குறைந்து போனது என்று சொல்வதை காட்டிலும் இல்லாமல் போனது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் வேத வசனத்தில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அந்த நாட்களில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அறவே இல்லாமல் இருந்துச்சு.
அப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் நோவாவின் காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகை குறித்து அவர் சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ என்னுடைய வருகை நாட்களிலேயும் அப்படி நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆக இந்த நாட்களில கர்த்தருக்கு பயப்படும் பயம் குறைந்து போன இந்த நாட்களில ஒரு சில இடங்களில் இல்லாமல் போகிறதான அந்த சூழ்நிலைகளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகை என்பது மிக சமீபமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த காலகட்டத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாத இந்த சூழ்நிலைகளில் நோவா எப்படி ஸ்தோத்திரம் அப்பேற்பட்டதான ஒரு காலகட்டத்திலையும் கர்த்தருக்கு பயந்து உண்மையாக கீழ்ப்படிந்து காணப்பட்டாரோ, அதே போல இந்த காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் நாம் கர்த்தருக்கு உண்மையாக பயந்து நாம் ஜீவிப்போம் என்றால் நிச்சயமாகவே நோவாவை பாதுகாத்ததான தகப்பன் நம்மையும் பாதுகாத்து வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ரட்சிப்பை குறித்ததான நிலைகள் என்று சொல்லும் பொழுது 3 நிலைகள், ரட்சிக்கப்படுகிறதான அந்த நிலைகள் என்று சொல்லும் பொழுது 3 நிலைகள் உண்டு. ஒன்று ரட்சிப்பின் அறிமுகம், 2வது ரட்சிப்பின் அனுபவம், 3வது ரட்சிப்பின் முழுமை தன்மை. இப்போ ரட்சிப்பிலேயே இந்த 3 நிலைகள் உண்டு. ஸோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம சொல்ல முடியாது. ரட்சிப்பில் 3 நிலைகள் இருக்குது. ரட்சிப்பின் அறிமுகம், ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் முழுமை தன்மை. ரட்சிப்பின் அறிமுகம் என்று சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் பார்க்கும் பொழுது வேதவசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ஒரு மனிதன் ரட்சிப்பின் அறிமுகத்தை பெற்றுக்கொள்கிறதான ஒரு தருணம். அப்பொழுது சோதரன் அவன் கிருபையை பெற்றுக்கொள்கிறான், விசுவாசத்தை அடைகிறான். ஆக பெற்றுக்கொள்ளுதல், அடைதல், இதுதான் ஒரு ரட்சிப்பின் அறிமுகத்தில் இருக்கும். ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லும் பொழுது கற்றுக்கொள்ளுதல். ரட்சிப்பின் அறிமுகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், ரட்சிப்பின் அனுபவத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். சோதனை ரட்சிப்பை குறித்ததான காரியங்களை குறித்து அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். சோதனை விசுவாசத்தை கொண்டு கிருபையை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். சோதனை இது ரட்சிப்பின் அறிமுகம். அந்த விசுவாசத்தின் அனுபவம் என்ன? விசுவாசத்தை குறித்ததான அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். சோதனை கிருபை குறித்ததான அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். இது ரட்சிப்பின் அனுபவம் என்று சோதனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து ரட்சிப்பின் முழுமை தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் முழுமை தன்மை அதுல தான் அடங்கி இருக்குது. அந்த ஸ்தோத்திரம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது அவருடைய வருகை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய வருகையில என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம் அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் முடிவு பரியந்த பெற்றுக்கொண்டதான ரட்சிப்புல ஸ்தோத்திரம் கற்றுக்கொண்டதான ரட்சிப்புல நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் ஸ்தோத்திரம் அவருடைய வருகையில நம்ம ஏறெடுத்து கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம ஒரு நாளும் இப்படி நம்ம நினைச்சுக்க கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை நான் நம்புறேன், இதனால நான் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்வேன், நான் அடைஞ்சிருவேன், இப்படி நம்ம ஒரு நாள் நினைக்க கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தம் நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையில் என்ன செய்யப்படுவோம் அப்படின்னா நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுல நம்ம பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் அறிமுகத்தை குறித்து பார்த்தோம். சோத்திரம் பெற்றுக்கொள்ளுதல். ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து பார்க்கும் பொழுது பெற்றுக்கொண்டதான அந்த காரியத்தை கற்றுக்கொண்டு அதுல தேர்ச்சி அடைதல். தொடர்ந்து ரட்சிப்பின் முழுமை தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது நிலைத்திருத்தல். ஹல்லேலூயா. நம்ம சோத்திரம் பெற்றுக்கொண்டதான கற்றுக்கொண்டதான காரியத்துல நிலைத்திருக்கும் பொழுதுதான் ரட்சிப்பு நிறைவேறும். இந்த இடத்துல ஸ்தோத்திரம் கிருபையினால விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா அவருடைய வருகையில ரட்சிப்பு எப்போ நிறைவேறுகிறதோ அப்பொழுதுதான் அது முழுமை தன்மை அடைகிறது. அப்போ ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆக ஸ்தோத்திரம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இது தேவனுடைய கிருபை, நம்மளுடைய விசுவாசம். ஆனா பரலோக ராஜ்யத்துல நம்ம கடந்து செல்வதற்கு உண்டான தகுதி ரட்சிப்பின் நிறைவேறுதலை தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பின் நிறைவேறுதலை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்றேன், கிறிஸ்தவர்கள் நான் இருக்கிறேன், ஆலயத்திற்கு நான் வாரேன். சோதரன் கர்த்தர் என்றால்
யார் என்று எனக்கு தெரியும். இப்பேற்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கோணத்துல நம்மளே நாமளே யோசிச்சு வச்சுக்க கூடாது. இதனால நான் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்வேன், நான் கடந்து செல்றேன் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பெற்றுக்கொண்டதான கற்றுக்கொண்டதான அந்த ரட்சிப்பை நம்ம நிறைவேறுவதற்கு, அந்த ரட்சிப்பின் முழுமைத்தன்மை அடைவ வரைக்கும் நம்ம கர்த்தருக்காக நம்ம காத்திருந்து பயத்தோடு காணப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தின் தகுதி என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு தொடர்ந்து 47வது வசனத்தை வாசிப்போம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் ஒருமை தன்மையா இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு கூடிய ஜெபம், விசுவாசத்தோடு கூடிய ஆராதனை, விசுவாசத்தோடு கூடிய நம்பிக்கை, இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் விசுவாசத்திற்குரியதான பலன் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நாம் அடைய முடியும். ஸ்தோத்திரம். விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டு நம்ம தூரமா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் ஆண்டவரை விட்டு தூரமா இருப்பது ஒரு காரணமாக இருக்கும். பாருங்க, எரிகோ அலங்கம் இருந்துச்சு. அந்த எரிகோ அலங்கத்தை ஸ்தோத்திரம் ஜனங்கள் சுற்றி வந்தாங்க. சுற்றி வரும் பொழுது ஸ்தோத்திரம் அது இடிக்கப்படும் என்கிறதான விசுவாசம் அவர்களுக்குள் இருந்துச்சு. ஆனா விசுவாசம் மாத்திரம் வெறுமையா அந்த இடத்துல இல்ல. ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஆர்ப்பரித்தார்கள், அதாவது துதித்தார்கள். விசுவாசத்தோடு கூடிய துதி அங்க இருந்ததுனால என்ன நடந்துச்சு, எரிகோ அலங்கம் இடிஞ்சிச்சு. அதே போலதான் எலியாவினுடைய காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது எலியா விசுவாசித்தார். அந்த விசுவாசம் ஒருமை தன்மையில இல்ல, விசுவாசத்தோடு கூடிய ஜெபம், இந்த விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் இருந்துச்சு. இதனால தான் எலியாவின் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில விசுவாசம் என்பது ஒருமை தன்மையாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் இருக்கணும், விசுவாசத்தோடு கூடிய வேத வாசிப்பு இருக்கணும், விசுவாசத்தோடு கூடிய துதி இருக்கணும், விசுவாசத்தோடு கூடிய ஆராதனை இருக்கணும். இதுதான் நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம விசுவாசிக்கிறோமோ, எந்த காரியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ, சோதரன் நம்ம விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பர்திமேயு என்கிறதான ஒரு குருடன் இவர் இருக்கிறாரு. இவர் இருக்கிறதான சூழ்நிலைகளில இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஊழியத்தின் பாதையில கடந்து செல்றாங்க. இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறார் என்று சொல்லி இவருக்கு அறிஞ்ச உடனே, இந்த பர்திமேயு என்கிறதான குருடனுக்கு அறிஞ்ச உடனே சோதனம் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து மூலமா அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, பெரிதான காரியங்கள் நடந்துச்சு. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்டதான அற்புதத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை கடந்து செல்கிறார் என்கிறதான ஒரு காரியம் இவருக்கு கேள்விப்பட்ட உடனே இந்த பர்திமேயு என்கிறதான குருடன் என்ன செய்கிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். இப்போ இதுல இவருடைய விசுவாசம் இருக்கு இல்லையா, இதுல என்ன இருக்கு, இவருடைய விசுவாசம் இருக்கு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவிட தான் சொல்றாரு, இவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறாரு. அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் எனக்கு பார்வையடைய செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறார். ஆனா இவர் விசுவாசித்ததான இந்த நாட்களில இவருக்கு அற்புதம் நடந்துச்சா அப்படின்னா விசுவாசித்த உடனே அற்புதம் நடக்கல. எப்போ அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை அதே அதிகாரத்துல வாசிக்கலாம். 50வது வசனமும் 51வது வசனத்தை வாசிப்போம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இதுல சோதனை நம்ம பார்க்கும் பொழுது உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை, 50வது வசனம் சொல்லுது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து யார்கிட்ட வராரு, யார்கிட்ட வராங்க, இயேசுவினிடத்தில் வராங்க. இப்போ இயேசுவினிடம் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது, ஒரு விடுதலை, ஒரு மீட்பு. இயேசுவினிடம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு இருந்ததான இந்த பார்வை குறைபாடு, குருட்டுத்தன்மை என்ன செய்தது, மாறினது. அவருடைய பார்வை தெளிவடைந்தது, அவர் பார்வை அடைந்தார்.
ஆனால் இந்த பார்வை அடைவதற்கு முன்பாகவே, இயேசுவினிடம் வருவதற்கு முன்பாகவே அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. ஆனா அந்த விசுவாசத்தின்படி அவருக்கு நடக்கல. எப்போ அவர் இயேசுவிடம் வந்தாரோ அப்பொழுதுதான் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த விடுதலை அவருக்கு உண்டாச்சு. அவர் பார்வை அடைஞ்சார். ஆக சோதனம் நம்ம விசுவாசிக்கிறோம், விசுவாசிச்சுட்டு கர்த்தரை விட்டு நம்ம தூரமா இருந்தோம் அப்படின்னா, சோதனம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிற நன்மையான காரியத்திற்கு நம்மளே ஒரு தடை. நிறைய காரியத்திற்கு நாம தான் என்ன இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய நன்மையான காரியத்தை பெறுவதற்கு சோதனம் தடையா இருப்பது சில நேரங்கள்ல நம்ம தான், நம்மளுடைய குறைகள் தான் சோதனம். எனவே தேவ சமூகத்துல நம்ம கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு கூடிய ஜெபம், விசுவாசத்தோடு கூடிய ஆராதனை. இந்த பர்த்திமேயு குருடன் விசுவாசத்தோடு கூட இயேசுவினிடம் வந்தார். அதே போலதான் விசுவாசத்தோடு கூட நம்ம கர்த்தரிடம் நம்ம வரணும், ஆண்டவருடைய சமூகத்துல வரணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை எதுக்கு சொல்ற அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனா நம்ம வாழ்க்கை ஆண்டவரை விட்டு தூரமா இருக்குமே என்றால், ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சோதனை உலகத்தினால் உண்டான கரைகள் சோதனை நமக்குள்ளாக படிந்திருந்து, ஒருவேளை நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா இருந்து நம்ம கர்த்தரை விசுவாசிப்போம் என்றால், இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நம்ம ஆண்டவரோடு நெருங்குற வரைக்கும் நம்மளுடைய விசுவாசம் கிரியை இல்லாததாகத்தான் இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ நம்மளுடைய விசுவாசம் கிரியையோடு இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு எந்த அளவுக்கு இசைந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய பலன் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்தா பரவாயில்ல, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா பரவாயில்ல. இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாம இருந்து, ஆண்டவரை விட்டு தூரமா இருந்து கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் நன்மையான காரியங்களை செஞ்சிருவாரு. ஆனா கர்த்தர் யார் என்று நமக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும், அவர் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை உடையவர் என்று நமக்கு தெரியும், அவருக்கு பயப்படும் பயம் என்ன என்பது நமக்கு தெரியும். வேத வசனத்தின் மூலமாக சோதனை அநேக செய்திகளின் மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பின் அறிமுகத்துல நம்ம இல்ல, இப்போ ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது சோதரம் ஆண்டவரை நம்ம விசுவாசிச்சுட்டு கர்த்தரை விட்டு நம்ம தூரமா இருந்தோம் அப்படின்னா, நாமளே கர்த்தரிடம் இருந்து பெற்றுக்கொள்கிற நன்மையான காரியத்திற்கு தடையாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறாரு, நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய விரும்புகிறாரு. அவர் நமக்கு நம்ம நன்மையான காரியத்தை பெறதுக்கு, காரியங்களை கைகூடி வர பண்றதுக்கு அவர் எந்த ஒரு தடையாக இருக்க மாட்டாரு. சோதனம் நம்ம ரொம்ப நேரம் அழுகணும், ரொம்ப நேரம் காத்திருக்கணும், பாரத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ஒருவேளை பலத்தோடு இருக்கிறவங்கள ஆண்டவர் அப்படி உருவாக்குவாரு. ஆனா ஸ்தோத்திரம் சில நன்மையான காரியங்களை ஆண்டவர் கொடுக்க சித்தம் வைத்திருந்தாலும், தீர்மானித்திருந்தாலும் சோதரம் நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறதுனால அதை நம்ம சுதந்திரிப்பதற்கு நாமளே எப்படி இருக்கிறோம், தடையாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆனா நான் கர்த்தரோடு எந்த அளவுக்கு இசைஞ்சு இருக்கிறேன், எந்த அளவுக்கு எனக்கும் கர்த்தருக்குள்ளதான ஐக்கியம் இசைஞ்சு இருக்கிறது என்பதை நம்ம தியானிக்கணும், யோசிக்கணும், தேவனிடம் ஒப்புரவாகணும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய விசுவாசத்திற்கு ஏற்றதான பலனை கொடுக்க போதுமானவராக இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்ததான ஒரு நல்ல ஒரு வசனம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிட்டு தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்படுவதை குறித்ததான ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்து பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். அவனை என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்து கொண்டு, அதாவது துணிகரமாய் செய்ததான தவறுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? பலிபீடத்தில் இருந்து அவனை என்ன செய்யணும் அப்படின்னா பிடித்து கொண்டு போகணும். பலிபீடம் என்று சொல்லுவது என்னன்னா, ஒரு மனிதர் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக சோத்திரம் செலுத்தப்படுகிறதான ஒரு இடம்தான். அப்போ ஒரு மனிதனுடைய பாவ நிவிர்த்திக்கு, பாவ பரிகாரத்திற்கு சோத்திரம் பரிகாரம் எங்க இருக்கு அப்படின்னா, எங்க இருக்கு? பலிபீடத்துல இருக்கு. ஆனா துணிகரமாய் ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அந்த பலிபீடத்தில் இருந்தும் பரிகாரம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல இருந்தும் அவன் விலக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படின்னு அவன் எங்க போய் அவனுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை என்ன செய்வான்? பெற்றுக்கொள்ளுவான். சோத்திரம். எனவே இந்த நாட்களே நம்ம புரிஞ்சு கொள்ளணும். துணிகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது சோத்திரம் தெரிந்தே ஒரு தவறை செய்வது,
இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் சொன்னது போல தான் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம வேத வசனம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். நன்மை என்ன தீமை என்ன என்பது நமக்கு தெரியும். உண்மை என்ன பொய் என்பது நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது என்ன என்பது நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயந்து வாழ்வது என்ன என்பது நமக்கு தெரியும். இப்படி நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தெரிந்திருந்தும் அதை செயல்படுத்தாம கர்த்தருக்கு பிரியமில்லாம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இதுதான் துணிகரம். இந்த துணிகரத்திற்கு ஸ்தோத்திரம் பரிகாரமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனாலுமே புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக, இது நியாயப்பிரமாண காலகட்டத்தில் உள்ளதான சட்டம். ஆனால் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தினதான் அந்த இரத்தத்தினால ஸ்தோத்திரம் நம்மளுடைய பாவங்களை ஒருவேளை அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா கிருபையா என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா மன்னிச்சிருக்கிறார். எனவே இனி வருகிறதான நாட்களில ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் நம்ம தவறு செய்ய போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உணர்த்துறாரு, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறாரு அப்படின்னா உடனே அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம செயல்படும் பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறதான ஸ்தோத்திரம் ஒரு காரியத்திற்கு நம்ம உடையவர்களாக உகந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பயபக்தி என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒன்றாக இருக்கிறது. எனவே நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், இதனால நான் பரலோக ராஜ்யத்தை அடைஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம நினைக்காம ஸ்தோத்திரம் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு உண்டான அந்த பயபக்தியுடன் ஒவ்வொரு நாட்களும் ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம கவனமா நம்ம வாழுவோம். முடிவில் நிச்சயமாகவே நமக்கு இதற்குண்டான பலனை ஆண்டவர் கொடுப்பாரு. ரட்சிப்பையும் ஆண்டவர் நிறைவேற்றி முழுமைத்தன்மை அடைய செய்வாரு. ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது அவருடைய வருகையில நம்ம என்ன செய்வார் அப்படின்னா எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பயப்படுதல் என்கிறதான காரியத்தை குறித்து கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்கிறதான தலைப்பிலிருந்து 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதன் உண்மைத்தன்மை. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுவதன் உண்மைத்தன்மை. இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுவதன் அடையாளம் என்ன அப்படிங்கிறதான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது கர்த்தருக்கு பயப்படுதலினால் நமக்கு கிடைக்கக்கூடியதான நன்மை என்ன, அதாவது பலன் என்ன என்பதை குறித்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுவதன் உண்மைத்தன்மை என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனையையும் கொடுப்பேன் என்றார். ஸ்தோத்திரம். இந்த காரியம் நமக்கு தெரியும். மோசே மலையில 40 நாள் உபவாசித்து இருந்ததான காரியங்களை குறித்து நமக்கு தெரிந்ததான ஒன்று. சோதரன் அதற்கு முன்பாக சோதரன் கர்த்தர் மோசையை நோக்கி பேசுகிறாரு. நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். இந்த இடத்துல யார் மலைக்கு வர சொல்றாரு? கர்த்தர் மோசையை மலைக்கு, சீயோன் மலைக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா சீனாய் மலைக்கு வர சொல்றாரு. இப்போ ஸ்தோத்திரம் தொடர்ந்து இன்னொரு வசனத்தை அதே அதிகாரத்துல வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் 15வது வசனத்தை வாசிப்போம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. தொடர்ந்து 16வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். ஓகே, இதுல நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் மோசே மலையின் மேல ஏறிட்டு இருக்கும் பொழுதே ஒரு மேகம் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா மலையை மூடிருச்சு. 6 நாள் மேகம் மலையை மூடி இருந்துச்சு. 7ஆம் நாளில் ஸ்தோத்திரம் கர்த்தர் மேகத்தின் நடுவில் இருந்து கூப்பிடுறாரு. ஸ்தோத்திரம் கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை நோக்கி என்ன செய்கிறார் அப்படின்னா இவர் தன்னுடைய பிரயாணத்தின் வழியை அமைத்து கொள்கிறார். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்தோத்திரம் மோசேயை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா மலைக்கு மேலே ஆண்டவர் தான் ஏறி வர சொல்கிறாரு. ஆனால் மலையில் ஏறி வந்துட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அந்த சீனாய் மலையில் ஒரு மேகம் மூடிருச்சு. இப்போ ஸ்தோத்திரம் மலையில் நம்ம பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மேகமானது மலையை மூடி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா எங்கே யார் என்ன இருக்கிறாங்க, என்ன வருது, என்ன இருக்குது அப்படின்னு என்ன செய்யாது, தெரியாது. ஸ்தோத்திரம் இந்த இடத்துல கர்த்தர் தான் மோசேயை மலைக்கு வர சொல்றாரு. ஆனால் அந்த இடத்துல என்ன உண்டாகுது அப்படின்னா தொடர்ந்து கர்த்தரை நோக்கி அவர் பிரயாணம், கர்த்தர் இருக்கிறதான இடத்தை நோக்கி அவர் பிரயாணம் செய்வதற்கு ஸ்தோத்திரம் ஒரு சின்ன ஒரு தடை அப்படின்னு சொல்றதை விட ஒரு காத்திருப்பு,
ஒரு 6 நாள் காத்திருக்கிறார். சோதனம். இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான விஷயம் என்ன அப்படின்னா, மோசேயை இந்த இடத்துல ஆண்டவர் காத்திருக்க வைத்தார். எதற்கு காத்திருக்க வைத்தார்? 6 நாள் எதற்கு காத்திருக்க வைத்தார் என்று சொல்லும் பொழுது, மோசையின் வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது அவர் ஊழியத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டதான அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருக்கிறதான ஒரு குறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சோத்திரம், தேவன் வந்து மோசே அழைக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வேறு பிரிக்கும்படியாக, வெளியில கொண்டு வரும்படியாக மோசே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தெரிந்தெடுக்கிறாரு. தெரிந்தெடுத்ததான அந்த சூழ்நிலைகளில மோசே ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியா போக சொல்றாரு. அப்போ மோசே என்ன சொல்றாரு? நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியாம, ஸ்தோத்திரம், காரணங்களை சொல்லி எப்படியாவது பின்வாங்கி போலாமா அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்திற்குள்ளாக அவர் வருகிறார். ஸ்தோத்திரம். அப்பேற்பட்டதான ஒரு குணங்கள் மோசையின் குணங்களா இருந்துச்சு. இந்த குணங்கள் மோசையிடம் இருந்து இல்லாமல் போகும்படியாகத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒருவேளை ஒரு சோதனை கூட, ஒரு சோதித்து அறிகிறதான ஒரு காரியத்தை கூட இந்த இடத்துல வைத்திருக்கலாம். மலைக்கு ஏறி வர சொல்லிட்டு 6 நாள் காத்திருக்க வைக்கிறாரு. ஸ்தோத்திரம். மோசே அந்த இடத்துல பின்வாங்கி போகவே இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு எப்படி இருக்கணும்? பயந்திருக்க வேண்டும். நம்ம பின்வாங்கி போகாமல் இருப்பதற்கு, கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா பின்வாங்கி போக மாட்டோம். பின்வாங்கி போகுதல்னா என்ன? எவைகளில் நம்ம பின்தங்கி இருக்கிறோமோ அவைகளில் பின்வாங்கி இருக்கிறோம். ஜெபத்தில் நம்ம பின்தங்கி இருந்தோம்னா ஜெபத்தில் பின்வாங்கி இருக்கிறோம். வேத வாசிப்பில், ஆவிக்குரிய விஷயத்தில், எந்த விஷயத்தில் நம்ம பின்தங்கி இருக்கிறோமோ அவைகளில் நம்ம பின்வாங்கி இருக்கிறோம். ஆக பின்வாங்கி போகாமல் நாம் இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம் தேவை. இந்த இடத்துல ஸ்தோத்திரம், மோசேயை ஆரம்ப நாட்களில் ஊழியத்திற்காக கர்த்தர் அழைக்கும் பொழுது ஸ்தோத்திரம் காரணத்தை சொல்லி அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஆனா இந்த இடத்துல அப்பேற்பட்டதான குணங்கள் மோசேக்குள்ளாக இருந்தது அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். இந்த குணங்கள் மீண்டுமாய் மோசேக்குள்ளாக இருக்கிறதா என்பதை சோதித்து அறிவதற்காகத்தான் கர்த்தர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டாலும் அந்த இடத்துல 6 நாட்கள் வந்து ஸ்தோத்திரம் மேக மலையை மூடி இருந்துச்சு. கர்த்தர் கூப்பிட்டதான அந்த கொடுமுடியில் அவர் போக முடியல. அப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர் இருந்தாரு. இந்த 6 நாள் காத்திருக்க வைத்ததன் நோக்கம் அவரை உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய குணங்கள், அவருடைய ஸ்தோத்திரம் பின்வாங்குதலின் குணங்கள் அவருக்குள் இருந்ததா என்பதை சோதித்தறிந்தார். உண்மையிலேயே மோசே பின்வாங்கல. ஸ்தோத்திரம் தொடர்ந்து அந்த இடத்துக்கு கர்த்தருக்காக 6 நாள் என்ன செஞ்சார் அப்படின்னா காத்திருந்தார். நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக நம்ம ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை பெறதுக்கு, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெறதற்கு, ஏதோ ஒரு காரியங்கள் கைகூடி வர செய்வதற்கு நம்ம வந்து கர்த்தருக்காக நீண்ட நாட்கள் காத்திருக்கிறோம். நீண்ட நாட்கள் அது தாமதமாகுது அல்லது நீண்ட நாட்கள் அது தடையாவே இருக்குது அப்படின்னா ஸ்தோத்திரம் அதற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தன் மோசையை காத்திருக்க வைத்ததற்கு ஒரு காரணம் இருந்தது போல நம்மையும் ஆண்டவர் காத்திருக்க வைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் வேற ஒன்றும் அல்ல, நம்மளுடைய குறைகள் தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆசீர்வாதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கிறதற்கு, தாமதம் ஆகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய குறைகள் தான். இப்போ வந்து பாருங்களேன், ஒரு சைக்கிள் ஒருத்தர் உருவாக்குறாரு. அதில் ஸ்தோத்திரம் எல்லா பார்ட்டும் உருவாக்கியாச்சு, எல்லா பகுதியும் உருவாக்கியாச்சு. ஃப்ரண்ட் வீல் மட்டும் உருவாகலை. அது பயன்பாட்டுக்கு வருமா? எப்போ அது முழுமையாக உருவாக்கப்படுதோ அப்போ தான் அது எங்கே வரும் அப்படின்னா அது பயன்பாட்டுக்கு வரும். ஸ்தோத்திரம். முழுமையாக அது உருவாக்கப்படாத வரைக்கும் அந்த சைக்கிளில் முன்பகுதியில் இருக்கிறதான அந்த வீல் அது குறைவாக இருக்குது. அந்த குறைவுகள் எப்போ நிவர்த்தி செய்யப்படுதோ அது அப்போ தான் அது எங்கே வரும் அப்படின்னா பயன்பாட்டுக்கு வரும்.
அதே போல தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதான குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் பொழுது தான் காத்திருந்தலுக்கு ஏற்றதான பலன் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே கிடைக்கும். ஸ்தோத்திரம். நம்ம நீண்ட நாட்கள் நம்ம ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில ஏதேனும் குறைகள் இருக்கிறதா அல்லது முன்னோர்கள் செய்ததான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த நாட்களில குறையாக அது ஸ்தோத்திரம் தொடர்ச்சியாக கடந்து வருகிறதா என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். எனவே இந்த நாட்களில காத்திருக்கிறதான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சில நன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தாமதமாகி கொண்டே இருக்கிறது அல்லது அது தடையாய் இருக்கிறது போல தோன்றுகிறது அப்படின்னா சோதரன் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புரவாகணும். சோதரன் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். என் வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகளை நீக்கி என்னை சுத்திகரிங்க. ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க எனக்கு நன்மையான காரியங்களை செய்த பிறகு நான் உமக்குள்ளாக உண்மையாக நான் வாழுவேன், உமக்குள்ளாக நான் இன்னும் அதிகமாக தீவிரமா நான் இருப்பேன், ஜெபத்துல வேதவாசியில் தீவிரமா இருப்பேன், உன் மேல அன்பு செலுத்துவதில் நான் தீவிரம் காட்டுவேன் அப்படிங்கிறதான ஒரு தீர்மானத்துல சோதரன் நம்ம காணப்படும் பொழுது காத்திருந்த காரியத்திற்கு ஏற்றதான பலனை ஆண்டவர் கொடுக்க போதுமானவரா இருக்கிறாரு. இந்த இடத்துல 6 நாள் காத்திருத்தல் என்பது ஏதோ வருட கணக்குல எல்லாம் கிடையாது. 6 நாள் தான். 6 நாள் காத்திருக்க வச்சாரு. அவர் பின்வாங்கி போகல, நல்ல முறையில் அவர் உருவாக்கப்பட்டாரு. அதனால அவர் முன்னோக்கி செல்வதற்குண்டான வழிவாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். அப்போ நம்ம எத்தனை நாட்கள் காத்திருக்கிறோம்? நம்ம சீக்கிரமா உருவாக்கப்படுவதற்கு நம்ம அர்ப்பணிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய காத்திருத்தலின் நாட்கள் குறைவா தான் இருக்கும். நம்ம லேட்டா ஆண்டவர் கூப்பிட 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 நம்ம லேட்டா உருவாக்கப்படுவதற்கு நம்மை நாமே தாமதித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா சோதரம் ஆண்டவர் எப்பொழுது உருவாக்குதலின் பூரணத்தை நமக்கு கொடுக்கிறாரோ அப்பொழுதுதான் நமக்கு நன்மையான காரியங்களை அவர் பெற்றுத்தர முடியும். இல்லை என்றால் அது பெற்றுத்தர முடியாது. எனவே சோதரம் காத்திருந்ததான் இந்த நாட்களில கர்த்தரிடம் சீக்கிரமா நம்ம ஒப்புரவாகி நம்மளுடைய குறைகளை அறிக்கை செய்து குற்றங்களை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புரவாக்கும் பொழுது சீக்கிரமாகவே நம்மை ஒப்புரவாக்கும் பொழுது எந்த அளவுக்கு வேகமா நம்ம உருவாக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் சோதர துரிதமாய் நம்ம வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்வார். மாறாக இசைந்து கொடுக்காமல் இருந்தோம் என்றால் எப்பொழுது நம்ம இசைந்து கொடுத்து முழுமையாக உருவாக்கப்படுறோமோ அப்பொழுது அந்த நன்மையான காரியங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த இடத்துல மோசையின் வாழ்க்கையில ஆண்டவர் காத்திருக்க வைத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அவர் வாழ்க்கையில குறைகள் இருக்கிறதா என்பதை சோதித்தறிந்தார். ஆனால் அவர் பின்வாங்கி போகல, கர்த்தருக்கு பயந்து இருந்தார். சோத்திரம். கர்த்தர் அவருக்காக என்ன செஞ்சார் அப்படின்னா வழியை திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையுமே கர்த்தருக்காக காத்திருக்கிறதான ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நன்மையான காரியத்தில் காத்திருக்கிறதான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சோத்திரம் நம்மளுடைய குறைகளை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். இதுல மோசே எந்த விதத்திலெல்லாம் காத்திருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது சோத்திரம் இவர் சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே கொண்டு போகல அப்படின்னா இவர் உபவாசத்தில் என்ன செஞ்சார் அப்படின்னா காத்திருந்தார். நம்ம வெறுமையாக காத்திருக்காம உபவாசத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா காத்திருக்கணும். அதே போல பார்க்கும் பொழுது சோத்திரம் மேகம் மழை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா சூழ்ந்துச்சு. கர்த்தருடைய மகிமையின் மேக மலையை சூழ்ந்துச்சு. அப்போ அப்பேற்பட்டதான சூழப்பட்டதான ஒரு சூழ்நிலையில மோசே மலையின் மேல போறாரு. அப்பேற்பட்டதான நிலையில சோத்திரம் அவர் எதுல காத்திருந்தார் என்று நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா பிரசன்னத்தில் காத்திருந்தார். அவருடைய தேவ பிரசன்னத்தில் என்ன செஞ்சார் அப்படின்னா காத்திருந்தார். தொடர்ந்து பிரயாசத்தில் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா காத்திருந்தார். இந்த சீனாய் மலையினுடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது கடல் மட்டத்திலிருந்து 7520 அடி. அப்பேற்பட்டதான ஒரு உயர்வான இடம். ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் தூரம் மலையில ஏறும் பொழுது நமக்கு தாகம் எடுக்கும். ஸ்தோத்திரம். நமக்கு பசி எடுக்கும். அப்பேற்பட்டதான சூழ்நிலையில இவர் தண்ணியும் கொண்டு போகல, சாப்பாடும் கொண்டு போகல. அப்பேற்பட்டதான ஒரு உயர்வான இதனுடைய கொடுமுடி, அதாவது கொடுமுடி அப்படின்னா மலையின் உச்சி. அந்த மலையின் உச்சியில இருந்து கடல் மட்டத்திலிருந்து கொடுமுடியாய் இருக்கிற அந்த மலையின் உச்சியினுடைய அந்த உயரம் என்ன அப்படின்னா 7520 அடி. இப்பேற்பட்டதான உயரம் கொண்டதான இந்த சோத்திரம் மலையில அவர் ஏறி போறாரு. அவர் ஏறி போகும்பொழுது அவருடைய பிரயாசம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் காத்திருக்கும் பொழுது அவர் பிரயாசத்துல கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறதான விஷயத்துல அவர் காத்திருந்தாரு. தொடர்ந்து வெறுமையாகத்தான் போனார் அப்படின்னா தன்னை தாழ்த்தி காத்திருந்தாருன்னு சொல்லலாம். இன்னும் யாரை சந்திக்க அவர் போறாரு? கர்த்தரை சந்திக்க போறாரு. கர்த்தரை சந்திக்க போகும் பொழுது 6 நாட்கள் கர்த்தரை சந்திப்பதற்காக காத்திருந்தார். ஹல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் காத்திருக்கிறதான சூழ்நிலைகளை உபவாசத்தில் கர்த்தருக்காக படும் பிரயாசத்தில் ஸ்தோத்திரம் பிரசன்னத்தில் தொடர்ந்து தேவனை சந்திப்பதற்காக தன்னை தாழ்த்தி கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும். இதில் தெய்வீக பயம் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் இப்படியாக கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தர் மேல் வைத்திருக்கிறதான பயபக்தியை நம்ம வெளிப்படுத்துவோம் என்றால் மோசேக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் மலையில அந்த மேகங்களின் நடுவில் இருந்து அவர் கூப்பிட்டது போல நம்மையும் அவர் அழைத்து ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு ஒளியை பிரகாசிக்க செய்ய வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நம்ம வாழ்க்கையில குறைகள் ஸ்தோத்திரம் மாற்றப்பட வேண்டும். குறைகள் மாற்றப்பட்டாதான் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் நமக்கு முன்னாடி ஒரு மாற்றம் உண்டாகணும், நமக்கு முன்னாடி இருக்கிறதான குறைகள் மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸ்தோத்திரம் அதற்கு முன்பாக நமக்கு முன்னாடி ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா நமக்குள்ளாக என்ன உண்டாகணும்? மாற்றம் உண்டாயிருக்கணும். நமக்கு முன்னாடி ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்குள்ள சில மாற்றங்கள் உண்டாயிருக்கணும். இப்போ பாருங்க, ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர்கள் ஊழியம் செஞ்சாங்க. அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்ததான காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதான் அந்த நாளிலிருந்து அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு. அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரட்சிப்பு உண்டானது, அவங்களுக்கு முன்னாடி விசுவாசம் உண்டானது, அவங்களுக்கு முன்னாடி அற்புதம் நடந்துச்சு, அவங்களுக்கு முன்னாடி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதான காரியம் இருந்துச்சு. சோத்திரம் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இவங்க பண்றதான அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்து சோத்திரம் இவங்க சொல்றதான வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. சோத்திரம் அப்பேற்பட்டதான சூழ்நிலை எல்லாமே சோத்திரம் அப்போஸ்தலர்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. சோத்திரம் அப்போஸ்தலர்களுக்கு முன்னாடி இந்த மாற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் அதற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் அவர்களுக்குள் அந்த மாற்றம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. அவர்களுக்குள் விசுவாசம் இருந்ததுனால, அவர்களுக்குள் ஒரு அற்புதம் நிகழ்ந்ததினால, அவர்களுக்குள் ஒரு மாற்றம் உண்டானதினால, அவர்களுக்குள் ஒரு ரட்சிப்பு உண்டானதினால, அவர்களுக்குள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான காரியம் உண்டானதினால தொடர்ந்து அவங்க ஊழியம் செய்த காலகட்டத்தில் அவர்களுக்கு முன்பாகவும் அந்த மாற்றத்தை என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு முன்னாடி நம்மளுடைய சூழ்நிலைகளில ஒரு மாற்றம், நம்ம தேவைகளில ஒரு மாற்றம், சோத்திரம் நமக்கு முன்னாடி ஒரு அற்புதம், ஒரு குறைகள் மாற்றப்படணும் அப்படின்னா சோத்திரம் அந்த குறைகள் மாற்றப்படுவதற்கு முன்னாடி நமக்குள்ளாக சில மாற்றங்கள் உண்டாயிருக்கணும். நமக்குள்ளாக இருக்கிறதான குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சோத்திரம் நமக்கு முன்னாடி ஒரு மாற்றம் உண்டாகும். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு முன்னாடி நடக்கிறதான மாற்றத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு உள்ள மாற்றம் நடந்துச்சு. அதே போலதான் நமக்குள்ள மாற்றம் நடக்கும் பொழுது நமக்கு முன்னாடி என்ன உண்டாகும் அப்படின்னா ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு பயப்படுவதன் உண்மை தன்மை இந்த இடத்துல மோசே கர்த்தருக்கு பயந்தாரா என்கிறதான உண்மை தன்மையை இந்த காத்திரத்தின் வழியாக என்ன செஞ்சார் அப்படின்னா கர்த்தர் அறிந்து கொண்டார். அதே போல தான் நம்ம உண்மையிலே கர்த்தருக்கு பயந்தோம் அப்படின்னா கர்த்தருக்காக நம்ம காத்திருப்போம். கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா சோத்திரம் நமக்கு உள்ள மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இப்பேற்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம காணப்படுவோம். எனவே சோத்திரம் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுவதின் உண்மை தன்மை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே நாமளே நிதானித்து அறியணும். நான் உண்மையிலே கர்த்தருக்கு நான் பயந்து வாழ்றேனா? சோத்திரம் வேத வசனத்தின்படி நான் கீழ்ப்படுகிறேனா? கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பயப்படுவதன் ஒரு அடையாளம். சோத்திரம் பின்வாங்கி போகாமல் இருப்பதில் கர்த்தருக்கு பயப்படுவதன் ஒரு அடையாளம். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்பது கர்த்தருக்கு பயப்படுவதன் சோத்திரம் ஒரு உண்மை தன்மை. இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை பார்த்து சோத்திரம் தொடர்ந்து நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழுவோம். கர்த்தர் சோத்திரம் மோசேக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தது போல நமக்கும் ஒரு வழியை திறந்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுவதன் அடையாளம் என்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். தொடர்ந்து 46வது வசனத்தை வாசிப்போம். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். 47வது வசனம் வாசிப்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எனக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னார். ஓகே, இதுல நம்ம பார்க்கும் பொழுது பாவியாகிய ஒரு ஸ்திரீ மன்னிக்கப்படுகிறதான காரியங்களை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும்.
இதுல வந்து ஸ்தோத்திரம், தேவனுக்கு பயப்படுவதன் அடையாளம் இதுல அடங்கி இருக்குது. தேவனுக்கு பயப்படுவதன் அடையாளம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல இருப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுவதன் அடையாளம். இந்த இடத்துல பாருங்க ஸ்தோத்திரம், இந்த பாவியாகிய ஸ்திரீ அவள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்பாக என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், கால்கள் இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலைமீறினால் அவைகளை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள் என்று சொல்லி ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பாதத்தில் இருந்ததான காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தின் அடையாளம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்துல இருப்பது, அவருடைய சந்நிதியில இருந்து அவருடைய பாதத்துல நம்ம இருந்து கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது. ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். 5ஆம் சங்கீதம் 7வது வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். இப்போ பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுகிறதான ஒரு இடம் எங்க? அவருடைய சந்நிதி. அப்போ அவருடைய சந்நிதி வந்து, அவருடைய சந்நிதியில நம்ம வந்து இருக்கும்போது நம்ம பயபக்தியின் அடையாளம் அதுல இருக்குது. அப்போ தேவ சமூகத்துல நம்ம இருப்பது தான் பயபக்தியின் அடையாளம். இதையே இன்னொரு அடையாளமாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த என்னுடைய பாதத்துல பரிமள தைலம் பூசி தன் கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்ததான அந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, அன்புக்கு ஒப்பிட்டு சொல்றாரு இல்லையா? எவனுக்கு கொஞ்சம், எவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அன்பு கூறுகிறாளோ கொஞ்சம் மன்னிக்கப்படும், நிறைய அன்பு கூறுகிறவர்களுக்கு நிறைய மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. மத்தேயு லூக்கா 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல இருந்ததான அந்த பாவியான ஸ்திரீக்கு ஸ்தோத்திரம் அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, பாதத்துல இருந்ததான காரியத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, அன்புக்கு ஒப்பிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா சொல்றாரு. அப்போ ஸ்தோத்திரம், இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் அடையாளம் என்ன அப்படின்னா, தேவ சமூகத்துல இருப்பது. அதுதான் அன்பின் ஒரு ஒப்பிடுதலாக இருக்கிறது. நம்ம தேவனிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு நம்ம பயந்து இருப்போம். ஸ்தோத்திரம், வேத வசனத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அதாவது தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இப்போ வந்து ஒருத்தர் மேல நம்ம அதிக அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்வோமா? அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்வோம். அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதைத்தான் நம்ம செய்வோம். அதுதான் ஸ்தோத்திரம், ஒருவர் மேல் நம்ம அன்பு வைக்கும் பொழுது அவங்க வெறுக்கிறதான காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம். அதே போலதான் தேவன் மேல நம்ம வைத்ததான அன்பு ஸ்தோத்திரம் எப்படி அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் வெறுக்கிறதான காரியங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம். அவர் தீமையை வெறுக்கிறாரு. அப்போ ஸ்தோத்திரம், தீமையை விட்டு விலகுவோம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ வந்து அன்பை குறித்ததான இன்னொரு காரியங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்பு ஸ்தோத்திரம் நம்மிடம் இருந்து நம்ம வந்து தேவனிடம் செலுத்தும் அன்பு. ரெண்டாவது, தேவன் நம்மிடம் செலுத்தும் அன்பு. இதுல வந்து கர்த்தர் நம்மிடம் செலுத்தும் அன்பு தான் இந்த நாட்கள்ல எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கு. கர்த்தர் நம்மிடம் செலுத்தும் அன்பு என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சாரு? ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு பலவீனத்தை மாத்தினாரு. கர்த்தர் இந்த நாட்கள் என்னோடு பேசினாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில இந்த கஷ்டத்திலிருந்து என்னை மாற்றினாரு. என் பாடுகளை எல்லாம் மாற்றினாரு. என் மேல கர்த்தர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு, கிருபையுள்ளவரா இருக்கிறாரு, தயவுள்ளவரா இருக்கிறாரு. இது எல்லாமே அன்பின் ஒரு வெளிப்பாடு தான். இது யாரு நம்மகிட்ட செலுத்துறா? கர்த்தர் நம்மகிட்ட செலுத்துகிறதான அன்பு. இந்த நிகழ்கால கட்டத்துல கர்த்தர் செலுத்தும் அன்பு தான் அதிகமா இருக்குது. நம்ம கர்த்தரிடம் செலுத்தும் அன்பு ரொம்ப குறைவா இருக்குது. நம்ம என்ன கர்த்தரிடம் அன்பு செலுத்துகிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதில், ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல இருந்து அவரை ஆராதிப்பதில், அவரை மகிமைப்படுத்துவதில், ஸ்தோத்திரம் அவருடைய அன்புக்குள்ளாக நம்ம வந்து ஸ்தோத்திரம் கடந்து செல்வதில், ஆண்டவரை உயர்த்துகிறதான விஷயத்துல, இப்படி ஆண்டவரை உயர்த்தும் பொழுது நம்மளுடைய அன்பை ஆண்டவரை என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நிகழ்கால கட்டத்தில் அது குறைந்து போயிருக்கிறது.
எனவே இந்த காலகட்டத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மிடம் செலுத்தும் அன்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. நம்ம அதில் கொஞ்சமாவது கர்த்தரிடம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படும். அதற்கு தேவ சமூகத்து தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும் பொழுது தான் நம்ம தேவனிடம் அதிக அன்பு செலுத்துகிறவர்களாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம காணப்பட முடியும். நம்ம உணர்ந்திருப்போம் நிச்சயமாகவே, தேவ சமூகத்தில் தனிமையாக நம்ம இருக்கும் பொழுது பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அதில் ஒரு பிரசனை நமக்குள்ள கடந்து வரும். அதில் ஒரு அன்பை என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம ருசி பார்க்க முடியும். இதுதான் நம்ம கர்த்தர் மேல் செலுத்துகிறதான அன்பு. அவரை நம்ம உயர்த்துவதனால ஸ்தோத்திரம் வருகிறதான அந்த பிரசன்னத்தை நம்ம ருசி பார்க்கிறோம் பாருங்க, அந்த அன்பை ருசி பார்க்கிறோம் பாருங்க. இதுதான் கர்த்தர் மேல் நம்ம செலுத்திக்கிறதான அன்பு. இந்த அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தணும் அப்படி சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அதே போல கர்த்தரும் நம்மிடம் என் பிள்ளை என்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆக எந்த சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரை நம்ம உயர்த்தி நம்மளுடைய அன்பை கர்த்தருக்காக செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் சில நேரங்களில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தடை வரும். தேவ சமூகத்தில் அப்போ தான் நம்ம இருப்போம், அப்போ தான் ஜெபிக்கிறதுக்காக நினைப்போம், அப்போ தான் வேதத்தை வாசிப்பதற்காக நம்ம நினைப்போம். ஆனால் அந்த நேரத்தில் தான் எதிரான சூழ்நிலைகள் வரும். இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தில் நம்ம ஜெயம் பெறணும் அப்படின்னா அந்த போராட்டம் என்ன என்பது நமக்கு என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த போராட்டம் என்ன என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஜெபிக்காத வரைக்கும், ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லாத வரைக்கும் நமக்கு இருக்கிறதான போராட்டம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. அது மறைஞ்சி தான் இருக்கும், ஆனால் அது நமக்குள்ள போராட்டம் தான். அது மறைஞ்சே இருக்கும், அது நமக்குள்ள போராட்டம். எப்போ நம்ம ஜெபிக்க வாரோமோ சோதனம், அப்போ எதிரான சூழ்நிலை வருது பாருங்க. அப்போ இருக்கிறதான எதிரான சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டம். பிசாசு அந்த சூழ்நிலைகளை கொண்டு வருவான். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த எதிரான சூழ்நிலைகள் வருகிறது அப்படிங்கிறதான விதத்தில் நினைக்கிறோம். அது நன்மைக்கு தான். ஏனென்றால் நம்ம ஜெபிக்காத வரைக்கும் அந்த எதிரான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது மறைஞ்சே இருக்கும், அது நமக்குள்ள போராட்டத்தின் மறைவாகத்தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது நம்ம ஜெபிப்பதற்காக நம்ம முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது எதிரான சூழ்நிலை வருது பாருங்க சோத்திரம். அப்பொழுதுதான் அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டம். ஒருவேளை பொறாமையாக இருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திரம் எதிரான சூழ்நிலையில் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு சண்டையான ஒரு காரியமாக இருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திரம் அந்த நேரத்தில் தான் ஒரு பாரம் நிறைந்ததான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்படலாம். கர்த்தரை நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் நிறைய அலைச்சல்கள், நிறைய ஃபோன் கால், இது எல்லாமே வரலாம். இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஜெபிக்காத வரைக்கும் எனக்குள்ள இருந்ததான போராட்டம் இது மறைஞ்சு இருக்கு. நான் எப்போ ஜெபிப்பதற்காக நான் முயற்சி செஞ்சேனோ அப்பொழுது இது வெளிப்படையாக எனக்கு தெரிகிறது. தொடர்ந்து அந்த ஜெபத்தை, அந்த போராட்டம் வந்தாலும் ஜெபத்தை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த போராட்டத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நாம் ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. ஒரு காரியம் இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருது, அதனால் நான் சொல்றேன். அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறதான சத்துருவை போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம பலவீனப்படுத்தணும். இப்போ ஸ்தோத்திரம் ஒரு ஆலமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரோஜாப்பூ செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மழுங்கி போனதான ஒரு கத்தி, ஒரு அருவா நம்ம கையில் இருக்கு. இப்போ எதை நம்ம சீக்கிரமாக வெட்டி முடிக்க முடியும்? ஆலமரத்தையா ஒரு ரோஜாப்பூ செடியையா? சீக்கிரமாக நம்ம வெட்டி முடிக்கிறது எது? அதாவது நம்மை காட்டிலும், அதாவது ஆலமரம் ஒருவேளை அது பலம் உள்ளது, அதை வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். மழுங்கி போன கத்தியை வச்சுலாம் என்ன செய்ய முடியாது, அருவாளை வச்சு சீக்கிரம் வெட்டி முடிக்க முடியாது. அப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை. அதாவது நான் சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி ஒரு போராட்டம் இருக்கு, நமக்கு முன்னாடி சத்துருவின் போராட்டம் இருக்கு, நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு போராட்டம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம பலவீனப்படுத்தணும். அதை பலவீனப்படுத்தி விட்டு அதனுடைய பலவீனம் என்ன என்பதை கண்டறிந்து அதை நம்ம பலவீனப்படுத்தணும். சத்துரு நமக்கு எதிராக பலமுள்ளவனா போராடுறான், நமக்கு முன்னாடி இருக்கிறதான போராட்டம் பலமுள்ளதா இருக்குது, நமக்கு முன்னாடி இருக்கிற கஷ்டம் நம்மை காட்டிலும் பலமுள்ளதா இருக்குது அப்படிங்கிறதான ஒரு தாட்டுக்குள்ள, ஒரு யோசனைக்குள்ள நம்ம இருப்போம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம பலவீனப்படுத்தணும். பலவீனப்படுத்தாம நம்ம மேற்கொண்டு சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. ஆக பலவீனப்படுத்துவதன் வழி என்ன அப்படின்னா ஜெபம் தான். ஹல்லேலூயா. ஜெபம்
நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்க 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 போராட்டம் நமக்கு முன்னாடி இருந்தாலும் நம்ம அந்த போராட்டத்தின் மத்தியிலே நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்க 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 நமக்கு முன்னாடி இருந்ததான போராட்டம் ஒருவேளை ஆரம்ப நேரத்தில் பலமுள்ளதா தெரிஞ்சாலும் போக 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 அது நம்மளுடைய ஜெபத்தினால பலவீனப்பட்டு போயிடும். ஈஸியாக என்ன செய்யலாம், ஒரு ரோஜாப்பூ செடியை வெட்டின மாதிரி ஈஸியாக என்ன செய்யலாம், நமக்கு முன்னாடி இருந்த போராட்டத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி இருக்கிற போராட்டம் என்ன என்பது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த போராட்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது பலமுள்ளதா நமக்கு தோன்றுகிறது அப்படின்னா ஒருவேளை தேவையாக இருக்கலாம், ஸ்தோத்திரம், ஒருவேளை ஸ்தோத்திரம் கடன் பிரச்சனையா இருக்கலாம். எது நமக்கு முன்னாடி கடினமா தோன்றுதோ பலமுள்ளதா தோன்றுதோ ஃபர்ஸ்ட் அதை பலவீனப்படுத்துவதற்கு உண்டான ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். தொடர்ந்து அதை நம்ம மேற்கொள்ளணும். நிச்சயமாகவே ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவ சமூகம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த தேவ சமூகத்தில் நம்ம கர்த்தரிடம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அன்பை என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதன் அடையாளமே கர்த்தர் மேல் வைத்திருக்கிறதான பயபக்தியின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஸ்தோத்திரம், இன்னொரு காரியத்தை நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுவதனால் வரும் பலன் என்ன அப்படிங்கிறத நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். கர்த்தருக்கு பயப்படுதலினால் வரும் பலன் 3. ஒன்று என்னது, ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த 3 ஆசீர்வாதமுமே 3 விதமான இடத்துல என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஒரு மனிதனுக்குள் இருக்கிறதான தன்மைகள், அதாவது மனிதனுடைய நிலைகள் என்ன அப்படின்னா 3. ஒன்று ஆவி, 2வது சொல்லுங்க ஆத்துமா, சரீரம். இந்த 3 தான் மனிதனுடைய நிலைகள். இந்த 3 நிலைகளுக்குண்டான ஆசீர்வாதமுமே கர்த்தருக்கு பயப்படுதலினால் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் நமக்கு சொல்லுது. முதலாவது என்னது, ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் நம்ம எங்க நம்ம ஐஸ்வர்யமா வாழணும். அதாவது இந்த ஐஸ்வர்யம் என்பது எதனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா இது பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். பூமியில தான் நமக்கு ஐஸ்வர்யம் நமக்கு தேவை. பூமியில தான் நம்ம வாழ்றதுக்கு உண்டான சோத்திரம் பணங்கள், பூமியில தான் நமக்கு வாழ்றதுக்கு உண்டான வசதிகள் என்ன 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 அப்படின்னா நமக்கு தேவை. அப்போ இந்த தேவையுள்ள பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கிறதான அந்த ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்க பெறுவது கர்த்தருக்கு பயப்படுவதினால். ஹல்லேலூயா. ஆக இது மாம்சத்தின் ஆசீர்வாதம், இது மாம்சத்தின் ஆசீர்வாதம். தொடர்ந்து ஆத்துமாவின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2வது மகிமை. மகிமை அப்படிங்கிறது ஒரு ஆத்துமாவின் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து ஆகாய மண்டலத்தில் அவர் வரும் பொழுது சோத்திரம் இந்த சரீரம் இந்த உலகத்தில் மறிக்கப்பட்டுரும். மகிமையின் ஒரு சாயலை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த மகிமையில நம்மளுடைய ஆத்துமா என்ன செய்யும், பிரவேசிக்கும். இது கர்த்தருக்கு பயப்படுதலினால் வரும் ஆசீர்வாதம். அப்போ மகிமை என்று சொல்லும் பொழுது இது ஒரு ஆத்துமாவின் ஆசீர்வாதம், ஆத்துமா பெற்றுக்கொள்கிறதான ஒரு ஆசீர்வாதம். தொடர்ந்து ஜீவன். ஸ்தோத்திரம். எதற்கு ஜீவன் இருக்கு, ஜீவன் அதாவது அழிந்து போகாத ஒன்று அப்படின்னா நம்மளுடைய ஆவிதான். இந்த உலகத்துல நம்ம ஆவிக்கேற்றபடி நம்மளுடைய ஆத்துமா இருக்குமே என்றால் ஆத்துமா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும். அல்லது ஸ்தோத்திரம் மாம்சத்திற்கு ஏற்றபடி நம்மளுடைய ஆத்துமா ஜீவிக்குமே என்றால் ஸ்தோத்திரம் மாம்சத்துக்கு உரியவனா இருக்கிறதான சத்துரு எந்த அக்கினி கடலில் தள்ளப்படுகிறானோ ஸ்தோத்திரம் நாமும் அதற்கு உகந்தவர்களாக நித்திய அழிவுக்கு நேராக நம்மளுடைய ஆத்துமாவை என்ன செய்வோம் அப்படின்னா கொண்டு போயிடுவோம். ஆக நித்திய ஜீவன், அதாவது ஜீவன் என்று சொல்லும் பொழுது நித்திய ஜீவன், இந்த நித்திய ஜீவனுக்கு உரியது இந்த ஆவிதான். இந்த ஆவிக்கேற்றபடி ஆத்துமா செயல்படும் பொழுது சோத்திரம் ஆவி எந்த இடத்துல நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறதோ அதே இடத்துக்கு இந்த ஆத்துமா கடந்து செல்லும். ஆக இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் எதனால உண்டாகுது, கர்த்தருக்கு பயப்படுவதனால் உண்டானது. பூமி என்கிறதான அந்த இடத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுவதனால் ஆசீர்வாதம் உண்டு. பூமிக்கும் வானத்திற்கும் நடுவாக நம்ம பிரவேசிக்க போகிறதான அந்த சூழ்நிலைகளுக்கு அந்த இடைப்பட்ட அந்த இடத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுவதனால் நம்மளுடைய ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படுது. பரலோக ராஜ்யம் என்கிறதான இடத்திலையும் நம்ம எப்படி இருக்கிறோம், ஆசீர்வாதமா அதனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆக தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்னது, ஐஸ்வர்யம் பூமிக்குரிய ஆசீர்வாதம், மாம்சத்தின் ஆசீர்வாதம், மகிமை ஆத்துமாவின் ஆசீர்வாதம்,
தொடர்ந்து ஜீவன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவியின் ஆசீர்வாதத்தை ஆத்துமா பெற்றுக்கொள்ளும். நிச்சயமாகவே அது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஆவிக்கேற்றபடி நம்ம ஜீவிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலின் பயத்தோடு நம்ம வாழுவோம். நிச்சயமாகவே இந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க, 3 விதமான ஆசீர்வாதத்தையும் 3 விதமான இடத்துல நமக்கு கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்கிறதான தலைப்பில் இருந்து ஸ்தோத்திரம் நம்ம 3 காரியங்களை நம்ம தியானித்தோம். கர்த்தருக்கு பயப்படுவதன் உண்மைத்தன்மை, கர்த்தருக்கு பயப்படுவதன் அடையாளம், கர்த்தருக்கு பயப்படுவதனால் நமக்கு கிடைக்கும் பலன், நன்மை என்ன என்பதை குறித்து 3 காரியங்களை நம்ம தியானித்தோம். இந்த நாட்களில் ஆவியானவர் ஒருவேளை நம்மோடு பேசியிருப்பார் என்றால், சோத்திரம் ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசியிருப்பார் என்றால், அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி ஒப்பு கொடுத்து அதற்காக நம்ம இசைந்து நம்ம செயல்படுத்துவோம். சோத்திரம் உண்மையாகவே முடிவில் சொல்லப்பட்டதான் அந்த வார்த்தையின்படி சோத்திரம் பயப்படுவதனால் வரும் பலனை இந்த பூமியிலையும் பரலோக ராஜ்யத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை நிறைவாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே உங்களை விண்ணையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலினால் வரும் பலன் என்ன? எல்லாரும் கண்களை மூடி. நம் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு பயப்படுகிறோம். மேலதிகாரிக்கு பயப்படுகிறோம். இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு பயப்படுகிறோம். ஆனால் பயபக்தி உள்ளது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளை, உண்மையாய் ஒரு பயபக்தியோடு காணப்படுகிற தேவ பிள்ளை, அவருடைய உண்மையின் தன்மை, அவருடைய அடையாளம், தின பலன், உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே குறைந்து போன நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். ஏனோ தானோ என்று செயல்படுகிற நிலைமையிலே காணப்படுகிறோம். தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே இன்னும் பெருகட்டும். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தில் நான் வளர வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஏனோ தானோ என்று வளருகிற தன்மை அல்ல கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே பெருகட்டும். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறதான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏனோ தானோ என்று பயப்படுகிற நிலைமை அல்ல, ஏனோ தானோ என்று வாழ்கிற நிலைமை அல்ல, உண்மையாய் பயப்படுகிற பயம் எனக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த பக்தி எனக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ அந்த அன்பு எனக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாய் உம்மை சார்ந்து இருக்கிற தன்மை எனக்குள்ளே உண்டாகட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்க பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆழமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடியினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஏனோ தானோ என்கிற நிலைமையிலே அல்லப்பா, ஒவ்வொரு உமக்குள்ளே பயப்படுகிற பக்தியிலே, பயத்திலே இன்னும் அதிகமாய் வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு நடக்க உதவி செய்வீராக. வார்த்தைகளை கொண்டு வந்தான் தம்முடைய மகனை கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் தம்முடைய மகனை நிலைநிறுத்துவீராக. ஆண்டவரே, கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி. இம்மட்டு நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். முதல் ஆராதனையில் இடைப்பட்ட ஆண்டவர் இரண்டாவது ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து நாம் சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து கிருபையாய் நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.